மத்திய பிரதேசத்தில் இருந்து வந்த ரயிலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதால் உடல்நலக் குறைவு. சென்னை திரும்பிய நிலையில் உயிரிழந்த கூடைப்பந்து வீராங்கனை. தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ எடுத்ததை தடுத்த ஊழியர்களை தரக்குறைவாக பேசிய புகார். செங்கோட்டையைச் சேர்ந்த பீர் முகமது, ஷேக் முகமது என்ற இருவர் கைது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழை. 500 ஏக்கரில் தேங்கிய நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். மாநிலங்களுக்கான நிதிப்பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறான தகவல் என தாவேக விளக்கம். அடிப்படை ஆதாரமற்றது என்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைப்பதே குறிக்கோள் என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டம். அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக விளக்கம். மற்ற கட்சிகள் பற்றி தன்னிடம் கேட்கக்கூடாது என கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதிமுகவுடன் விஜயின் தாவேக கூட்டணி இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் பட காமெடியை கூறி கிண்டல். அவர் அவரோட போறாரு, இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்ப யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய சேலம் நிர்வாகி அழகாபுரம் தங்கம் 15 ஆண்டுகளாக கட்சியில் பதவி வகித்த நிலையில் விலகினார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நட்டாவை சந்திக்கிறார் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச். ராஜா. தமிழ்நாடு அரசியல் சூழல் உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி விவாதிக்க வாய்ப்பு. தருமபுரியில் சாலையில் திடீரென குறுக்கே வந்த பைக் விபத்தை தவிர்க்க திருப்பியதால் மின்கம்பத்தின் மீது மோதிய தனியார் பேருந்து. கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோஷ்டி மோதல். மயூரா ஜெயக்குமார் மற்றும் செல்வம் ஒருவரை ஒருவர் வசைபாடி கொண்டதால் பரபரப்பு. பாஜகவால் பாதுகாப்பாக உள்ளார் தொழிலதிபர் அதானி. நாம் ஒற்றுமையாக இருப்பதே பாதுகாப்பு என்ற பிரதமர் மோடியின் முழக்கத்தை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். ஆட்சிக்கு யார் வருகிறார்கள் என்பதை விட யாரால் மகாராஷ்டிராவிற்கு நன்மை என்பதே முக்கியம். பாஜக கூட்டணி ஆளும் இடத்தில் வளர்ச்சி இருக்கும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் நட்டா பேச்சு. மணிப்பூரின் ஜிப்ரம் மாவட்டத்தில் வன்முறைக்கு எதிராக போராடியோர் மீது துப்பாக்கிச் சூடு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் காயம். சென்னையில் இடம் மாறப்போகும் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்கள். சிக்னல் மற்றும் மேம்பாலங்களுக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை 100 மீட்டர் தள்ளி அமைக்க திட்டம்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாஸ்மாகில் டிஜிட்டல் பில்லிங் முறை அறிமுகம் செய்த பின்பும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை. 16 டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கம். தினமும் பாடல் வெளியீடு. இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து விடுதலை 2 படக்குழு. உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, கணங்கணமோ. சபரிமலை சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த ஆந்திர பக்தர்களின் கார் பெரியகுளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. இதில் 6 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? நிச்சயமாக பாலவேல், அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் காமாட்சிபுரம் என்ற பகுதியில் இன்று பிற்பகலுக்கு பிறகு அந்த கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சபரிமலை முடித்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த பக்தர்களின் காரின் முன்பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னே சென்று கொண்டிருந்த பிக்கப் ரக வாகனத்தின் மீது மோதி சாலையோர பள்ளத்தின் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக காரில் பயணம் செய்த பக்தர்கள் அனைவரும் உயிர் தப்பினர். இருந்த போதிலும் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இதில் கார் ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவத்தை அறிந்த அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக காருக்கில் இருந்த பக்தர்கள் அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக பெரியகுளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார். ரயிலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவி சென்னையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவி எலினா லாரட் பள்ளிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்வதற்காக மத்திய பிரதேச மாநிலம் குவாலியருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் போட்டியை முடித்துக் கொண்டு GT எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று காலை சென்னை திரும்பியுள்ளார். இதனிடையே மாணவி எலினா லாரட் ரயிலில் வந்தபோது சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை பெரியார் நகரில் உள்ள அவரது உறவினர்கள் எலினாவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய நிலையில் மாணவி எலினாவுக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே எலினா பரிதாபமாக உயிரிழந்தார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டில் இருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும்.
தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடையச் செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்பட இருக்கும் விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம்.